ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தானே இருக்குது, எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஃப்ரைடே நைட்டு தூங்கினாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சவங்க 5 மணி வரைக்கும் தூங்கலை. அப்புறம் 5 மணிக்கு தூங்கிட்டு 1 மணி வரைக்கும் தூங்கிட்டாங்க நல்லா. அப்புறம் எந்திரிச்சாங்க. சாட்டர்டேனோடனே மேடம் வைப்புக்கு வந்துட்டாங்க. அவன் 5 நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் சாட்டர்டே பிடிச்ச பாட்டை போட்டு மேடம் வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜாலியாக. இப்படி தான் இது சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் தான். நான் ஒய்ஃப்ட்டையும் ஸ்பைடர்மேன்ட்டையும் சொல்லியிருந்தேன், நம்ம வெளியே போகலாம், இன்றைக்கி உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் எந்த இடம்ன்றதை நான் சொல்லலை. அவங்களும் 2-3 தடவை கேட்டு பார்த்தாங்க, நான் சொல்லவே இல்லை. சரி, எந்த இடத்துக்கு போகணுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் என்னன்றதை. சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் தூங்கிட்டோம். ஒய்ஃப் லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சாட்டர்டே, அவங்க தலையிலாம் நின்னாலும் ஆஞ்சநேயரை பார்க்காம சாப்பாட்டில் கை வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க விரதம். அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க துணியெலாம் மடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போயிட்டு வரதுக்கு நைட் ஆயிரும், அப்புறம் வந்தால் வேலை செய்ய முடியாது, அப்புறம் சண்டே எல்லாமே ஒன்றா நல்லா ஹெவி லோட் ஆயிரும், வேணான்னு சொல்லிட்டு அவங்க சரி போகிறதுக்கு முன்னாடிக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க குறுகுறுன்னு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ துணி மடிப்பாங்க அதை எடுத்து கலைக்கலான்றதான். எப்போ என் ஒய்ஃப் துணி மடித்தாலும் சரி, அவ்வளோ துணி இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அந்த மடித்த துணியவே போய் நோண்டிகிட்டே இருப்பாங்க. இதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம், அப்பாடா நான் மடித்ததை கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன தான் தடுத்து அங்கிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு போனாலும் சரி, கடைசியாக பக்கத்தில் அந்த மடிச்சு வச்ச துணியை கலைச்சிடுவாங்க. இவங்கெல்லாம் பாசமாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அதை கலைக்கிறதுக்கான அறிகுறி இருந்தாங்க. பார்த்தீங்களா, இது என்ன மடித்து வச்சுருக்காங்க, இதை எப்படி கலைக்கலாம் அப்படின்றது தான் இந்த மேடமோட வேலை. இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இது ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ண லஞ்சு தான். சிம்பிளாக தான் டால், அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல். புகழினிக்கும் அதே தான் 1 பாட் ரெசிபி பண்ணிட்டாங்க. சரி, நம்ம ஏதாவது அவங்க விரதத்தில் இருக்காங்க, ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்பிளும் சாத்துக்குடி ஜூஸு மோர் சரி போகிறப்ப குடிச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க ஆஞ்சநேயரை பார்க்காம எதையுமே சாப்பிட மாட்டாங்க. சரி, அப்போ ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிடுவாங்க. வெயில் வேறு ரொம்ப ஓவராக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூஸ்வலாகவே நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறதுனா என்னோடய ஒரு 10 இயர் பாண்டிங் தான். என் ஆஃபீஸில் என் டீமில் ஒர்க் பண்ண பையன்தான் ரதீஷ்ன்னு சொல்லிட்டு, என் தம்பி மாதிரி. எனக்கு தம்பியை விட என் ஒய்ஃபுக்கு தான் அவர் ரொம்ப பிடிக்கும், தம்பி மாதிரி. ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம். என் ஒய்ஃப் சாமி கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போய் வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஆஞ்சநேயர் காதுலேயே போய் ஆஞ்சநேயா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் அதை வச்சு கலாய்ச்சிட்டு வந்தோம். தம்பியை வந்துட்டாப்புல, இவர் தான். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்றதை நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி புகழினிக்கு தாய் மாமா இருக்காங்க, என் ஒய்ஃபோட அண்ணன். ஆனால் அவங்களோட சேர்ந்து இன்னொரு மாமா இருக்கட்டும்னு சொல்லி என் ஒய்ஃப் இவரை தத்தெடுத்துட்டாங்க, ரதீஷை. நாங்கள் ஒரு வழியாக ஸ்பாட்டை தாண்டி வந்துட்டோம். ஆனால் கூட வந்த ரதீஷோட அக்காவும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் தெரியாது, என் ஒய்ஃபுக்கும் ஸ்பாட் தெரியாது. நாங்கள் ஆனால் ஸ்பாட்டை தாண்டி வந்து தான் இங்கே இருக்கிற இடத்துட்ட மேடமுக்கு லைட்டாக பசி வந்துடுச்சு, சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம். அது நம்ம புகழ் குட்னஸோட இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸ் தான். அதில் வாழைப்பழம் அடித்து பார்த்தோம். உடனே ஒய்ஃப் சொன்னாங்க, நான் சாமி பார்க்காம சாப்பிடவும் மாட்டேன், நம்ம போகிற ஸ்பாட்டும் வந்துருச்சு அப்படின்றீங்க, அப்போ எப்படி நான் ஆஞ்சநேயரை பார்க்குறதுனாங்க. சரி, நான் அங்கேருந்து கூகுள் மேப்பை போட்டு பக்கத்தில் எதிராக பெருமாள் கோயில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஏன்னா ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. பெருமாள் கோயிலில் எப்படி ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து பார்த்தோம். ஒரு 5 கிலோமீட்டர் இருந்துச்சு. போகிற இடத்துக்கும் போயிட்டோம். அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸில் வண்டியை திருப்பிட்டு சரி பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் மேட்டுப்பாளையமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்த ஒரு பெருமாள் கோயில் தான். இது ஊர் சைடு கோயில் தான், குட்டி கோயில். சந்து பொந்தெல்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்தோம். வர வழியில் தான் பார்த்தா ஆஞ்சநேயர் உங்களோட அன்புடன் வரவேற்கிறார் அப்படின்ற மாதிரி போர்டில் இருந்துச்சு. அப்பாடா சாமி, இங்கே பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் இருக்கார், எப்படி இன்றைக்கி நம்ம தப்பிச்சிருவோம், இல்லைனா என் பொண்டாட்டி சாமி ஆடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். அங்கே உள்ள நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு புகழினி மேடமும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கடைசியாக வந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. இங்கே தான் இந்த பேர்ட் சென்ச்சுரி. இங்கே எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்தோன்னா, எங்கள் வீட்டு ஸ்பைடர்மேனுக்கு எங்களை விட மனுஷங்களை விட நல்லா பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது. அதுவும் இந்த பறவை நாயினா ரொம்ப பிடிக்குது. நான் இங்கே பார்த்தேன், இங்கே பெட்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குது அப்படின்னு, அதாவது பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு, இக்வானா பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனால் தான் ட்விஸ்ட்டு. ரதீஷோட அக்கா கூட வந்தவங்க உள்ளே வர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு பயம்பா, நான் வரலன்ட்டாங்க. இவங்க 2 பேரும், என் ஒய்ஃபும் ரதீஷும் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேருமே வரமாட்டேன்றாங்க. கடைசியாக நம்மளுக்கு இருந்தது விநாயக் மகாதேவன்ற மாதிரி புகழினி மேடம் தான். அவங்க எனக்கு ரொம்ப நல்லா கம்பெனி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. நானும் பயப்படுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கே பாருங்களேன், கிளி வாய்க்குள்ளெல்லாம் கை விட்டுட்ருப்பாங்க. பயங்கர பயங்கர என்ஜாய் பண்ணிட்டாங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இவ்வளோ தூரம் கூட்டு வந்ததில் பாவம் புள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. நிறையா பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது அது நம்ம பக்கத்துலேயே வருது. அதெல்லாமே பார்த்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதை தொடுவாங்க, வாய்க்குள்ளே கை விட்டு கொத்தி வச்சிருச்சு. அப்போயும் திருந்துறாலும் அது திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா பேர்ட்ஸோடையும் கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே அந்த பேக்கெட் மங்கி அப்படிலாம் இருந்துச்சு. அது நல்லா அழகாக இருந்துச்சு. தூக்கிட்டு வந்துடலாமான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒன்றை வச்சு வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இனி இதையும் தூக்கிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே ஒரு ஜிகிர்தண்டா கடை இருந்துச்சு. அங்கே ஜிகிர்தண்டாலாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே கிட்ஸ் பார்க் இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போய் மேடமை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா விட்டால் தூங்கிடுவாங்க. சரின்னு ஜிகிர்தண்டாலாம் குடிச்சிட்டு சரி பார்த்தோம், சரி லைட்டாக ஏதாவது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு கிளம்புவோம், இன்னொரு 1 hour ஆகும்னு சொல்லிட்டு பக்கத்தில் அடையார் ஆனந்த பவன் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். போய் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். நாங்களும் போய் உட்காந்துருக்கோம். ஆர்டர் எடுத்து வெயிட் பண்ணுறது ஓகே, ஆர்டரே எடுக்கல. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அங்கே இருந்த எல்லா ஸ்டாஃப்ட்டையும் கேட்டோம், இந்த டேபிள் யார் பார்ப்பாங்க, இங்கே யார் வருவாங்கன்னு. ஆனால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ். இதான் வருவாங்கன்னு தான் சொன்னாங்க. யாருமே இல்லை. ரொம்ப கடுப்பாயிருச்சு. அப்புறம் வருவாங்களா மாட்டாங்களா கிளம்பிடலான்னு பார்த்தா கடைசியாக 15 மினிட்ஸ் கழிச்சு ஒருத்தவங்க வந்தாங்க ஆர்டர் எடுத்து. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறீங்க? அவங்க எல்லோரும் எப்பயும் சொல்கிறது தான், சாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் எடுத்துட்டாங்க. நாங்கள் சாட் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தோம். சரி லைட்டாக சாப்பிட்டு கோயம்புத்தூரில் போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பயும் போல் வழக்கம் போல் பூமர் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். கொஞ்சம் டிராஃபிக்லாம் தாண்டி வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. அங்கேயும் அதே தான், இன்றைக்கி என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி அங்கே முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். இதுவுமே வந்து நம்ம சக்தி ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம். இங்கே ஆம்பியன்ஸைஸ் நல்லா இருந்துச்சு. கூட்டமும் இல்லை பெருசாக. நாங்கள் போகும்போது எங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீல் என்னென்னா, எந்த கடைக்கு போனாலும் சரி நாங்கள் போகும்போது கூட்டமே இருக்காது. ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னே குபுன்னு எங்கேருந்து தான் ஆளுங்க வருவாங்கன்னே தெரியாது, எல்லோரும் வந்துடுவாங்க. அப்படி தான் இந்த கடையும். இங்கே வந்து சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் வாங்கின சூப்லாம் கொஞ்சம் முடி இருந்துச்சு, அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வழியாக ஃபைனலாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். இது என்ன பாக்ஸுன்னு பார்க்குறீங்களா? மிஸ்ட்ரி பாக்ஸ்லாம் இல்லை. ஊரில் இருந்து எங்கள் மாமனார் மாமியார் அவங்க வந்து தேங்காய், மாங்காய், முருங்கைக்கீரை, லெமனு இந்த மாதிரி சில பல ஐட்டங்களெல்லாம் பார்சல் போட்டுட்ருந்தாங்க. இதெல்லாம் போகிற அவசரத்தில் எடுத்து மட்டும் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு போனோம். ஏன்னா தண்ணி பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்ருந்தோம். இது அப்படி எடுத்த வீடியோ தான். ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் அப்பா அம்மாலாம் என்ன கொடுத்துடுவாங்கன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.